அனைவருக்கும் வணக்கம். அதாவது எல்லாரும் ஜோதிடம் எப்படி பார்க்கறது, என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்கோம். அதனால நான் அந்த லைன்ல போறது இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்த பேசுறதுக்கு நான் ரெடியா இல்லை. நமக்கு எப்பவுமே நம்மளோட ஆராய்ச்சிகள், அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்றது வழக்கம். எப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் எப்பவுமே நான் சொல்லுவேன். முதல்ல என்னன்னா, இப்ப திருமணம் இல்லை யாருக்கு, ஒரு ஜாதகத்துக்கு திருமணமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு என்ன விதி? இது நான் பிஹெச்டி பண்ண சப்ஜெக்ட். ஒரு ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திரம், லக்ன புள்ளி என்ற நட்சத்திரம், 7ஆம் அதிபதி என்ற நட்சத்திரம், இந்த 3 இடத்துல சூரியன் குரு செவ்வாய் சாரம் கொடுத்தால், உடைப்பட்ட நட்சத்திரங்கள் சாரம் கொடுத்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. எத்தனை ஜாதகம் வேணா செக் பண்ணி. அதுவே 2 இடத்துல சாரம் கொடுத்திருந்தால் திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா டைவர்ஸ் ஆகும். அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து, ஜென்ம நட்சத்திரம், லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி இல்ல, லக்னம் நின்ற நட்சத்திரம், 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், இந்த 3 இடத்துல 3 இடத்திலையும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் சாரம் கொடுத்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. 2 இடத்துல சாரம் கொடுத்தால் திருமணமாகி பிரிவினை வரும். இந்த 3 இடத்திலையும் கேது சாரம் கொடுத்தாலும் திருமணம் இல்லை. இது பார்த்த உடனே ஒரு ஜாதகருக்கு திருமணம் எப்பன்னு கேட்டு வரப்போ முதல்ல இதை பார்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த ஜாதகருக்கு திருமணம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம். அதே மாதிரி யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம்னா, சூரியனுக்கும் சுக்கிரனுக்கான தூர வித்தியாசம் 45 டிகிரி மேல போயிடுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. 48 வரைக்கும் விலகுவாங்க. 45க்கு மேல போயிடுச்சுன்னா திருமணம் இல்லை. 35க்கு மேல போனாவே 35 வயசுக்கு மேலதான் கல்யாணம். அதுக்கு முன்னால கல்யாணம் ஆகாது. இதை நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சொல்றோம், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் 2 வீடு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பேசுறப்போ, சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, அதனால அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஏன் இப்ப சந்திரனுக்கு இந்த மேஷ மண்டலத்துல கடைசி வீடு கொடுத்துருக்காங்க, சூரியனுக்கு சிம்ம மண்டலத்துல முதல் வீடு கொடுத்துருக்காங்க? இது எப்படி நம்ம பெரியவர்கள் யோசிச்சு வச்சாங்க அப்படின்னு ஒரு இது பண்றப்போ, சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. அப்பா என்பவர் முன் நின்று மற்ற உறவுகளை காப்பார். அதனால அவருக்கு, சூரியனுக்கு அந்த மண்டலத்துல முதல் வீடு கொடுக்கப்பட்டது. சந்திரன்னா அம்மா. அம்மா எப்பவுமே தன் உறவுகளை, குழந்தைகளை முன்னிறுத்தி கௌரவப்படுத்துவார். அதனாலதான் பாருங்க, அந்த ராசியில கடைசியில குரு, இந்த ராசி இந்த பக்கம் வந்தீங்கன்னா கடைசியில குரு. சனியை நம்ம சித்தப்பா பெரிய பண்றோம், அது அவங்க 2 பேர்த்து பார்வையில் இருக்கு. சந்திரன் வீட்டுல ஒரு பார்வையும் சூரியன் வீட்டுல ஒரு பார்வையும் நிற்குது. இதையும் நம்ம யோசிக்கலாம் இல்லையா? நான் இது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நவாம்சத்துல ஏன் மேச மண்டலத்துல குரு, சந்திரன், கேது கொடுத்தாங்க, இங்க சிம்ம மண்டலத்துல சுக்கிரன், செவ்வாய், சனிக்கு ஏன் கொடுத்தாங்க? தனுசு மண்டலத்துல சூரியன், ராகு, புதனுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? இல்ல. அதை நான் யோசிச்சு பார்த்தேன் என்னன்ட்டு. குரு அன்பானவர், சந்திரன் அன்பானவர், தாய் அன்பு இல்லையா? இவங்க 2 பேர்த்துக்கும் அன்பு இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணக்கூடியவர் கேது. அங்க வச்சாங்களா? 2வது சிம்ம மண்டலத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் கலத்திரக்காரர்கள், செவ்வாய் பெண் ஜாதகத்தில் கலத்திரக்காரர்கள். இவங்க 2 பேர்த்துக்கு எப்படி கலத்திரம் அமையும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய கர்மகாரகன் சனி அங்க. அதே மாதிரி இங்க தனுசு மண்டலம் வந்தீங்கன்னா சூரியன் தேவர்களின் ராஜா, ராகு அசுரர்களின் ராஜா,
புதன் மந்திரி, அப்ப அது ராஜமண்டலம். அன்பு மண்டலம், திருமண மண்டலம், ராஜ மண்டலம். இதுல முதல் மண்டலம் எதுன்னா ராஜமண்டலம். தனுசு மண்டலம் முதல் மண்டலம், அடுத்து அன்பு மண்டலம், அடுத்து கர்ம மண்டலம்னு சொல்லலாம். இதை இது மாதிரி சின்ன சின்ன ஆராய்ச்சிகள் நம்ம போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னா நம்ம என்ன சொல்றோம்? இப்ப ஐயா சொன்னாரு இந்த பாகங்கள்லாம் சேர்ந்து வந்தா மட்டும். வசந்த ஐயா சொன்னார் ராகு கேதுக்களை பத்தி சொன்னார். ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த திருமண பொருத்தத்துக்கு அதை கொண்டு வரப்போ இந்த ராகு கேதுக்கள் 7ஆம் இடத்தில் இருந்தால் திருமணம் இல்லை, 5ஆம் இடத்தில் இருந்தால் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றத விட நீங்க அதுக்கு பாருங்க. இப்போ நீங்க இந்த வேதகன் பாசகன் வேதன் எடுத்தீங்கன்னாக்கா, சூரியன் அதாவது புதனுக்கு செவ்வாய் வேதகன், செவ்வாய்க்கு புதன் வேதகன். அப்ப அந்த இடத்துல அதாவது மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மேசம் விருச்சிக ராசிக்காரர்களை சேர்த்தக்கூடாது. அதே மாதிரி இவங்களுக்கு அவங்கள சேர்த்தக்கூடாது. இதெல்லாம் திருமண பொருத்துல பார்க்க வேண்டிய விதி. அதே மாதிரி திருமண பொருத்தம்னு போறப்போ நம்ம ஏகப்பட்ட விதி சொல்றோம். அதுல கொஞ்சம் நெஞ்ச விதி இல்லை. ஒரு சில நட்சத்திரங்களே சேர்த்தக்கூடாதுங்கிறோம். ஐயா சொன்னார் ராகு கேதுக்களை சேர்த்தலாம், நல்லா வாழ்வாங்கன்னு சொன்னாரு. இப்ப ராகு கேதுக்கள்லாம் எல்லாரும் பயந்துக்கிறாங்கல்ல, அது சேர்த்தலாம்னு நம்ம சொல்றோம் இல்ல. அது மாதிரி சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு போயிட்டீங்கன்னாவே இந்த பாசகன் வேதகன் கொண்டு போயிட்டீங்கன்னா வந்துடும். ஐயா சாரதியா பேசுறப்ப மரண விதி பேசினார். மரண விதிக்கு சுவர் நாட்டில் என்ன சொல்றாங்களா, 8ஆம் அதிபதி 6ல் இருந்து திசை நடத்தும் போது 8வது திசை வந்தால் அந்த புத்தி 8ஆம் இடத்துக்கு வரும்போது மரணம் ஏற்படுங்கிறார் சுகர் நாடியில். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 8ல் இருந்து 6ஆம் அதிபதி திசை நடக்கும் போது 6ஆம் அதிபதி சுய புத்தியில 6ஆம் இடத்துக்கு புத்தி வரும். அந்த நேரத்துல மரணம்னு அவர் சொல்றாரு மரண விதியில. ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்றோம், நீங்க பழைய புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முக்குணம் சொல்றோம் இல்லைங்களா, சாத்வீகம், ராட்சசம், தாமசம்னு சொல்றோம். இதுல என்ன விதி சொல்றாங்க, இந்த சாத்வீகம்ங்கிற இடத்துல ஒருத்தர் நோயில் விழுந்தார் அப்படின்னா 15 நாளில் மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எத்தனை நாள் அவர் இறப்பாருங்கிறத நம்ம சொல்லிடலாமா? ராட்சசம்ங்கிற அந்த குண வேலையில ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாம ஏதாவது சீரியஸா போய் படுத்தாருன்னா 2 நாளில் மரணம்ங்கிறாங்க. அதுவே தாமசத்துல போனா ஏகப்பட்ட செலவு பண்ணுவாங்க, அப்போ அவங்களுக்கு மரணம் கடைசியா வரும், நீண்ட நாள் படுக்கையில் இருப்பாருன்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம கவனிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரதுதான். ஏன்னா எல்லாருக்கும் எதுவும் தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் இந்த முக்குண வேலை எவ்வளவு தூரம் அங்க வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம இந்த திரிகோணத்தை எடுக்கிறோம். திரிகோணத்தை எடுக்கிறப்போ இந்த திரிகோணம் எப்படி வேலை செய்யும்? 1, 5, 9ல நல்ல கிரகங்களே இருக்குன்னா அவங்க நல்லா இருந்துருவாங்களா அப்படின்னா அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விதி இருக்கு. என்ன அப்படின்னா, சரராசியில் இது திரைக்கோணத்துக்கு போயிடணும். சரராசியில் முதல் 10 டிகிரி, சிரராசியில் 2வது 10 டிகிரி, உபயராசியில் 3வது 10 டிகிரியில் இருந்தாதான் இந்த 1, 5, 9 கூட வேலை செய்யும். இல்லைன்னா அதுவே வேலை செய்யாது. நீங்க 3, 7, 11, 2, 6, 10 நம்ம பொருளாதாரத்துக்கு திரிகோணமா எடுத்தாலும் அதுக்கு இந்த இதை பார்க்கணும். இந்த இதை பார்த்தா மட்டும்தான் அந்த இடத்துல வேலை செய்யும். இல்லைன்னா அது வேஸ்ட் தான், இந்த கிரகம் உட்கார்ந்துருந்தா கூட. அதே மாதிரி நம்ம பேசுறப்போ இந்த திரைக்காணத்தை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கூட ஒரு கிரகம் நம்ம எப்படி எடுக்கிறோம், இந்த திசா புத்திக்கு எடுக்கிறப்போ ஒரு திசை நடத்தும் கிரகத்திற்கு தாராபலன் உள்ள புத்தி நடந்தால் அந்த திசா புத்தி நல்லா இருக்கும்னு சொல்றோம். திசை நடத்தும் கிரகத்திற்கு தாராபலன் 2, 6, 4, 8, 9 அந்த திசைக்கு புத்திகள் நடந்தா அந்த திசா புத்தி நல்லா இருக்கும்னு சொல்றோம். இதை சொல்றப்பவும் கவனிக்கணும் நம்ம. ஏன்னா இந்த வைநாசிக நட்சத்திரம் 22வது நட்சத்திரமும் இந்த தாராபலன் நட்சத்திரத்துல வரும்.
வரும் இல்லைங்களா? அப்ப நம்ம அந்த நேரத்துல அந்த புத்தி நடந்தது நல்லா இருக்கும்னு சொல்லிடக்கூடாது. அதையும் கவனிச்சுதான் பலன் சொல்லணும் நம்ம. அதாவது எதுக்குன்னா, நான் சொல்ல வர்றது எதுக்குன்னா, இப்ப நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு தெரியாத சமாச்சாரமா இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ஒரு ஞாபகப்படுத்துறேன், நான் அவ்வளவுதான். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு பெரிய பலனை கொடுக்கும். யூசுவலா சொல்லுவோம் என்னன்னாக்கா, சனி இருக்கும் இடத்தில் ஒரு துர்மரணம் இருக்கும். அம்மா கிட்ட முன்னாள் கேட்டிருப்பீங்க நீங்க. இந்த சனி லக்னத்துக்கு எந்த பாகவத்தில் இருக்கார், அந்த பாகவ காரக உறவு என்ன உறவு, அந்த உறவு வீட்டுல ஒரு துர்மரணம் நடந்திருக்கும். இளம் ஏதாவது திருமணம் ஆகாமல் இருந்திருக்கலாம், ஆக்சிடென்ட்ல இருந்திருக்கலாம், சூசைட் கூட பண்ணியிருக்கலாம். இது 100% நடந்திருக்கும் பாருங்க. இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம சான்ஸே இல்லை. அதே மாதிரி செவ்வாய், அதாவது மேசத்துல சூரியன் உச்சம்னு சொல்றோம். சூரியன் உச்சமா? உச்சம்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண் ராசியில் முதல் 4 டிகிரியில் சூரியன் இருந்தாலும், பெண் ராசியில் கடைசி 4 டிகிரியில் சூரியன் இருந்தாலும், அந்த ஜாதகரோட அப்பா அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருப்பார். ஒண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம், இறந்து கூட போயிருக்கலாம். கவனிச்சு பார்த்தா கரெக்டா வரும். உங்களுக்கு வந்திருக்கா? சரி. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய சமாச்சாரங்கள்ல முக்கியமான சமாச்சாரங்கள். எல்லா இடத்துலயும் எல்லாம் நல்லதுன்னு சொல்லிட முடியாது, எல்லாம் கெட்டதுங்கிறது சொல்லிட முடியாது. ஐயா நேரம் ஆயிடுச்சுட்டாரு. அடுத்த மீட்டிங்ல விளக்கமா பேசுவோம். நன்றி, வணக்கம். கொஞ்சம் நம்ம எல்லாமே ஆரம்பிக்கிறது லேட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு. 20 நிமிஷத்துல சாப்பாடு போடணும். அது 2 பேரும் பேசணும். மணிமதி அம்மாவும் ஐயாவும் பேசணும். 2 பேருக்கு அந்த ஆளுங்க 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுல நம்ம வாங்க வணக்கம் சொல்றதுக்கே சரியா போயிடும். அதை தொடர்ந்து அப்புறம் பார்த்தோம்னா நம்ம 5 நிமிஷம் தான்.